சார், என்ன சார், என்னாச்சு? என்ன இங்க எல்லாரும் வந்திருக்காங்க? சார், அந்த வேன்ல ஜிபிஎஸ் ஆன் பண்ணி என் ஹஸ்பண்ட் வந்து உள்ள போனை போட்டிருக்காரு. வேனை நம்மளால ட்ராக் பண்ண முடியும் சார். கலெக்டர் சார் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் அனுப்புங்க சார். சரி. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்கேன். போலீஸ் ப்ரொடெக்ஷன் அங்க இறங்கிடுவாங்க. சார், இப்ப நம்ம வேனை ஃபாலோ பண்ணிட்டு போலாம் சார். என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதேம்மா. சார், ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாச்சு சார். இப்ப போலீஸ் வந்து இறங்கிடுவாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல சார். நீங்க பயப்படாதீங்க சார். அது மட்டும் இல்ல சார், நம்ம வேனை ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்றது சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கு தெரியாது. எப்படியாவது அந்த வேனை நம்ம புடிச்சிடலாம். சீக்கிரம் சார், கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். ஆமா சரி, வாங்க சார் போலாம். வாங்க. அண்ணே, பேலட் பாக்ஸஸ் வந்துருச்சு. அத மொத்தத்தையும் எரிச்சிட்டா ஜானகி ஜெயிச்சிட்டா எப்படி அனௌன்ஸ் பண்ண முடியும்? கவுண்டிங் நடக்கலனா நான் தோத்து போயிட்டேன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆமாமா, நான் இப்பவே போய் பெட்ரோல் ஊத்தி பேலட் பாக்ஸ வேனோட சேர்த்து எரிக்க சொல்லிடுறேன். இருண்ணே, நானும் வரேன். சரி வா. வா. பெட்ரோலை ஊத்தி பேலட் பாக்ஸ் வேனோட சேர்த்து எரிச்சிருங்க. ஓகே மேடம். அண்ணே, ஏதோ கார் சத்தம் கேக்குது. வேனை கொளுத்திட்டு சீக்கிரமா வந்துரு. டேய், நம்ம இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் ஊத்தி கொளுத்துங்கடா, சீக்கிரம். சரிங்க சார். ஏய், போலீஸ் வந்துச்சுடா. ஆமா, வாடா சீக்கிரம் ஓடிடலாம். வாடா வாடா வாடா. கான்ஸ்டபிள், அவங்க போய் புடிங்க. போங்க போங்க போங்க. எல்லாம் ஓகேவா சார்? கரெக்டா இருக்கா? இதான் நல்ல வேலை, எதுவும் ஆகல. கிடைச்சிருச்சு. ஆளுங்களை சீக்கிரத்துல பிடிக்க பாருங்க. எப்படியோ பேலட் பாக்ஸுகளை காப்பாத்தியாச்சு. இன்ஸ்பெக்டர், இந்த வேனை பாதுகாப்பா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகணும். நீங்க மட்டும் வரலன்னா பேலட் பாக்ஸை காப்பாத்திருக்க முடியாதுமா. என் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து இது மொத்தத்தையும் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருந்தா என்கொயரிக்கு ஆளாகி என் வேலையே போயிருக்கும். ரொம்ப நன்றிமா. சார், நீங்க எதுக்காக நன்றி சொல்லணும்? பேலட் பாக்ஸ காப்பாத்தினதுல எங்களோட சுயநலமும் இருக்கு. ஏன்னா என் பெரியம்மா தான் வின்னிங் கேண்டிடேட். அந்த வெற்றிய பார்க்கணும்னு தான் பாதுகாப்புக்கு நாங்களும் வந்தோம். வந்த இடத்துல பயந்த மாதிரியே
கடத்தல் சம்பவம் நடந்துருச்சு. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து பேலட் பாக்ஸ காப்பாத்திட்டோம். ரொம்ப நன்றி சார். போன எலெக்ஷன்ல உங்க ஹஸ்பண்ட் வாங்கின ஓட்டை விட 1010 ஓட்டு அதிகமா வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க என் வீட்டுக்காரர் தான். அவர் தான் எனக்கு பக்க பலமா நின்னாரு. அவரு கொடுத்த தைரியத்துல தான் நான் இங்க இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன். அவர் உழைச்சுதான் என்ன ஜெயிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் வாங்க, என் பிள்ளைங்களும் எனக்காக பயங்கரமா போராடினாங்க. என் மகளுங்க, மருமகனுங்க, என் மச்சினர், என் அண்ணன், இவங்க எல்லாருமே போராடி இந்த வெற்றி எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த ஊர் ஜனங்களோட அன்பு இருந்ததுனாலதான் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சிருக்காங்க. பல தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி ஜெயிச்சிருக்கோம்னா அதுக்கு இந்த ஊர் மக்களும் என் குடும்பமும் தான் காரணம். இந்த வெற்றிய யாருக்காவது அர்ப்பணிக்கணும்னா யாருக்கு அர்ப்பணிப்பீங்க? எனக்கு வெற்றியை தேடி தந்த என் குடும்பத்துக்கும் என்னை ஜெயிக்க வச்ச இந்த ஊர் ஜனங்களுக்கும் தான் நான் இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறேன். உங்களோட அடுத்த கட்ட திட்டமா இந்த ஊருக்கு என்னென்ன நலத்திட்டம் வச்சிருக்கீங்க? என் மனசுல நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா செய்யணும். ஆனா இப்போ ஒரு குடும்ப தலைவியா என் வீட்டுல இருக்கிற என் மாமியாருக்கு நான் போய் சமைச்சு கொடுக்கணும். ஓட்டு எண்ணிக்கைன்றதுனால காலையில சீக்கிரமா வந்துட்டோமா? முதல்ல குடும்ப தலைவியா என்னோட கடமையை நான் செய்யணும்.